ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு காரஞ்சாரமான காய்கறிகள் போட்டு மட்டன் குருமா செஞ்சு காமிக்க போகிறேங்க. இதுக்கு முதல்ல மட்டனை ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கலாம், எண்ணெய் விட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட பூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளியையும் நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு விழுதா. இப்போ மறுபடியும் ஸ்டவ்வில் சட்டி வச்சுக்கலாம், எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு 5லேருந்து 6 வெங்காயம், சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 துண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயம்லாம் போட்டதுனால சும்மா பேருக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்த்து எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இது வதக்கி அரைச்சது தான், அதனால் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக நறுக்கி போட்டுக்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காயை துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 2 உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அந்த மட்டனையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது 1/2 கிலோ மட்டனுங்க. இந்த மட்டனையும் சேர்த்துக்கலாம், அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்படி காய்கறிகள், மட்டன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே மட்டன் வெந்தது தான், அதனால் மிளகாய்த்தூளினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சா போதுங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை இப்போ தாங்க நம்ம சேர்க்குறோம். இப்படி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கலாங்க. கலக்கின பிறகு ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ இது கொதிக்கிறதுக்காட்டியும் அதே கடாய், ஏற்கனவே நம்ம வதக்கணும் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி, அந்த கடாயிலே கொஞ்சமாக கசகசாவை போட்டு வறுத்துட்டு அது கூட தேங்காவையும் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுதை சேர்த்தோன்னா குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், காய்கறிகள் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய்ன்னு சொல்கிறப்ப நம்ம முதல்ல கசகசாவை போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேங்காய் ரொம்ப மைய அரையணும்னு இல்லை, ஓரளவு கொஞ்சம் திரியாக இருந்தால் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நான் தேங்காவை அரைச்சி ஊற்றிட்டேன், கொத்தமல்லியும் சேர்த்துட்டேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாய்.